மதம் பிடித்த யானை பற்றி நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். இங்கு பதமாக மசாஜ் செய்யும் ஒரு குட்டி யானையை பார்க்கவிருக்கிறோம். அதே போல பாயும் புலியை பார்த்த நாம் பாசமான புலியையும் பார்க்க இருக்கிறோம். வாருங்கள். யானையை பார்த்தாலே சின்னஞ்சிறு பிள்ளைகளுக்கும் அலாதியான ஆனந்தம். ஆனாலும் அதன் அருகாமையில் செல்வதென்றால் அவ்வளவு பயம். தாய்லாந்து நாட்டில் கோசமை என்னும் குட்டி யானை ஒன்று கெட்டி என்று அனைவரிடத்திலும் பெயரெடுத்துள்ளது. தாய் தன் மழலையை தட்டி தூங்க வைப்பதை போன்று தாய்லாந்து நாட்டில் இந்த பிஞ்சு யானை தன்னை நாடி வருவோருக்கெல்லாம் நெஞ்சில் அன்பை சுமந்து அழகாக தன் கால்களால் மசாஜ் செய்கிறது. என்னதான் பயிற்சி கொடுத்திருந்தாலும் தன் கால்களை சரியான அளவுக்கு உயரே தூக்கி போதுமான அழுத்தம் கொடுத்து மசாஜ் செய்யும் அந்த யானையை பாராட்டாமல் இருக்க முடியுமா என்ன? பாயும் விலங்குகள் இப்படி பாசமாகவும் இருக்கும் என்பதற்கு இந்த காட்சி அத்தாட்சி. கொடூரமான விலங்குகள் மனிதனை கொஞ்சவும் செய்யும் என்பதையும் சிறுத்தை புலியாலும் மனிதனின் வலியை போக்க முடியும் என்பதையும் நாம் ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டும். அதே சமயத்தில் என்னதான் குட்டி யானையாக இருந்தாலும் வளர்ப்பு சிறுத்தை புலியாக இருந்தாலும் குப்புறப்படுத்து குறிப்பிட்ட நேரம் என்றாலும் கூட மனதில் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு யானையின் கால்களுக்கடியிலும் புலியின் கால்களுக்கடியிலும் இருக்கும் இந்த ஆடவரையும் இளம் பெண்ணையும் பாராட்டுவோம். ஒரு மடங்கு அன்பை கொடுத்தால் 2 மடங்கு அன்பை பெறலாம் என்பது மனிதர்களிடத்தில் மட்டுமின்றி விலங்குகளிடத்திலும் சாத்தியமே.